ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் ஆனி பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க வைக்கிறதால உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். எல்லா குழப்பங்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பொருட்களை எப்படி வைத்து வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு தோன்றக்கூடிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நாள்ல நாம இறை வழிபாட்டுல செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமா அமையுமா. பௌர்ணமி தினத்துல அம்மன் வழிபாடு, சிவன் வழிபாடு, சத்தியநாராயண பூஜை, அதை விட முக்கியமானது பெண் தெய்வ வழிபாடு. இது எல்லாமே நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யறது மூலயமா பலவிதமான நன்மைகளும் நம்ம பெற முடியும். அந்த வகையில ஆனி பௌர்ணமி தினத்தன்னைக்கு என்ன மாதிரி வழிபட்டா என்ன மாதிரி செல்வநிலை பெருகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா பௌர்ணமி தினத்தன்னைக்கு நிறைய பேர் சத்தியநாராயண பூஜை செய்வாங்க. இது மகாவிஷ்ணுவுக்கு உரிய ஒரு பூஜை. சத்தியநாராயண பூஜையை தொடர்ச்சியா செஞ்சு வந்துறதால செல்வத்துக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காதாம். குறிப்பா இந்த ஆனி பௌர்ணமி இந்த 2025ஆம் வருஷம் வந்திருக்கக்கூடிய இந்த தினம் வியாழக்கிழமை வந்திருக்குது. பொதுவா வியாழக்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு பெருமாள் திருமாலுக்கு உகந்த ஒரு நாள். இன்னொரு பக்கம் சிவ வழிபாடு அப்படிங்கிறது பலவிதமான சிறப்புகளை தரக்கூடியது. இப்படி பெருமாள், சிவபெருமான், அதை விட முக்கியமானது பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இப்படி நம்ம எதை செஞ்சாலும் நம்ம வீட்டுல செல்வ வளம் பெறுவதற்கான வழிவகையை நம்ம ஏற்படுத்த முடியும். ஜூலை மாதம் 10ஆம் தேதி முழு பௌர்ணமி இருக்கு. அன்றைய தினத்துல நம்ம அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறைய சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாத்தணும். குறிப்பா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் திருவுருவ படங்களுக்கு துளசி இலைகளால வழிபாடு செய்யறது, மாலை சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். எப்போதும் ஏற்றக்கூடிய தீபத்தை விட கூடுதலா நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 2:36 ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதி ஜூலை 11ஆம் தேதி அதிகாலை 3:11 வரைக்கும் இருக்கு. ஜூலை 10ஆம் தேதி நீங்க கண் விழித்ததுக்கு அப்புறமாவே நீங்க காலடி எடுத்து பௌர்ணமி தேதி தான் காலடி எடுத்து வைப்பீங்க. அன்றைக்கு நாள் முழுக்க வழிபடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல நிலவு தரிசனம், அதாவது சந்திர தரிசனம் செய்யறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அப்படின்னாலே சந்திர வழிபாடு ரொம்ப முக்கியமா. ஏன்னா அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே சந்திர பகவான் சார்ந்த ஒரு விரத தினங்கள். ஏன் நம்ம சந்திரனை வழிபடணும்னா சந்திர பகவான் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடியவர். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். இந்த மனோகாரகன் இருக்காருல்ல, இவரை நாம பௌர்ணமி அப்புறம் அமாவாசை தினங்களை வணங்கிட்டு வர்றதால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் நீங்கும். எப்படி பார்த்தாலும் மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல நீங்க இறை வழிபாடு செய்யலாம். வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு முடிஞ்சா கூடுதலா 2-3 விளக்குகளை கொஞ்சம் அதிகமா ஏத்தி நெய் தீபம் போட்டு தீபம் ஏத்தி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், சிவபெருமான், உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெண் தெய்வ வழிபாடு. இந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னா நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, அம்மன், மகமாயி, மாரியம்மன் இவங்க எல்லாமே பெண் தெய்வ வழிபாட்டுல வருவாங்க. இவங்களை வணங்குறதும் கூடுதல் விசேஷம் தான். சந்திர பகவானை நம்ம வணங்கணும்னா சிவபெருமானோட சிரசை நேரடியா வணங்கின பலனை பெற முடியுமா. இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்ற உகந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் ஜூலை 10ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ஆனி 26ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆனி பௌர்ணமி. இந்த நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க வைக்கிறதால சகலவிதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் வந்து சேரும். லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 2 பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைந்த மஞ்சள் தூள். ஏன்னா மஞ்சள் மங்களகரத்தோட மறு உருவம். எங்கெல்லாம் மங்களகரமான விஷயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்ததா இந்த இடத்துல நாம ஏன் கல்லுப்பு எடுத்துக்கிறோம்னா கல்லுப்பு அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதை விட முக்கியமானது வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நிறம். பச்சரிசி, வெள்ளை சர்க்கரை, கல்லுப்பு இது எல்லாமே வெண்மை நிறத்துல இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே சந்திர பகவானுக்கு உகந்த வெள்ளை நிறம் இருக்கிறதால நம்ம சந்திர பகவானுக்காக இதை கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த 2 பொருட்களையும் வைக்கிறதுக்காக நீங்க சின்னதா ஒரு கிண்ணமோ ஒரு பவுலோ கூடுமான அளவுக்கு ஒரே ஒரு மண் அளவில் கூட நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமா தெரியறதுக்கு அப்புறமா வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதா கிண்ணமோ பவுலோ எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணம், அந்த பவுல் எல்லாம் நகலுக்கு நிரம்புற அளவுக்கு கல்லுப்பை பரப்பி வச்சு அது மேல ஒரே ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி அதோட தலைப்பகுதியில நீங்க கொட்டணும். வச்சுட்டு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட உள்ளங்கையில இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் கையால ஏந்திக்கிட்டு உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ
அந்த இடத்துல உங்க கையால சந்திர பகவானை நோக்கி ஏந்தி இந்த 2 பொருட்களையும் காமிக்கணும். அதாவது அந்த கிண்ணத்தோட அந்த கல்லுப்பு மேல மஞ்சள் வைத்திருப்பீங்க. அதை அப்படியே உங்களோட வலது கையில வைத்து சந்திர பகவானை நோக்கி ஏந்தி காமிச்சிட்டு எல்லா விதமான செல்வங்களும் குடும்பத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பூஜை அறைக்கு வந்துட்டு பூஜை அறையில ஒரு 10 நிமிஷம் வச்சிடுங்க. பூஜை அறையில விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த 2 அமைப்பும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில கண்டிப்பா அந்த நிலவு வெளிச்சம் அப்படிங்கிறது படும். அந்த இடத்துல இப்ப நம்ம தயார் செய்து வைத்து பூஜையில பூஜை பண்ணிருக்கக்கூடிய இந்த அகல்விளக்கு மேல வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு அப்புறம் மஞ்சள் அமைப்பு இருக்குல்ல, அதை நிலைவாசல்ல நிலவு வெளிச்சம் படுற மாதிரி வச்சிடுங்க. ஒருவேளை அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நிலைவாசல்ல தினமும் வாசல்ல விளக்கேத்துவீங்கல்ல நிலைவாசல்னு, அந்த இடத்துல கூட நீங்க வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் அதாவது ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த அமைப்பை எடுத்து பூஜை அறை வச்சுட்டு சுத்தபத்தமா குளிச்சுட்டு மறுபடியும் பூஜை பண்ணி அந்த அமைப்பை சின்னதா ஒரு கவர்லயோ இல்ல ஒரு மூட்டையா கட்டியோ பூஜை அறையில ஏதாவது சுவாமி படத்துக்கு பின்னாடி பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. நாம ஏன் இப்படி பண்றோம்னா இந்த சந்திர பகவானுக்கு உகந்த அந்த முழு நிலவு பிரகாசமா இரவு முழுக்க தெரியும். நமக்கு அதிகாலை 3 மணி 11 நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. விடிய விடிய உங்களுக்கு முழு நிலவு பிரகாசமா அந்த வெளிச்சம் இந்த உலகத்து மேல படும். அப்ப நம்ம வீட்டு மேல விழக்கூடிய அந்த நிலவு வெளிச்சம் இருக்குல்ல, அதோட வெளிச்சம் இந்த கல்லுப்பு மேலையும் இந்த மஞ்சள் தூள் மேலையும் பற்றும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மறுநாள் பூஜை அறை வச்சு பூஜை பண்ணி சின்னதா ஒரு மூட்டையாவோ இல்ல ஒரு கவர்லயோ போட்டு நீங்க பூஜை அறையில பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்க தினமும் அதுக்கு சாம்பிராணி தூபம் போடலாம். தினமும் முடியலனா கூட வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளாவது தூப தீபம் காமிக்கிறதுக்கு மறக்காதீங்க. அதுல இருக்கக்கூடிய பொருட்கள்ல அந்த கல்லுப்பு மட்டும் கண்டிப்பா கொஞ்சம் கரைந்து போய் தண்ணியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாதத்துக்கு ஒரு முறை இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு பௌர்ணமி ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இதை தயார் செய்து நிலவாசல்ல வைக்கிறீங்கன்னா அடுத்த ஆடி பௌர்ணமி 1 மாசம் கழித்து அந்த 2 பொருட்களையும் கால்படம் எடுத்து தண்ணியில ஆறு ஏரி குளம் கிணறுல விட்டுட்டு அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க நீங்க வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஜிங்க் இருக்குல்ல அதுல கூட நீங்க கரைச்சி விட்டுறலாம். திரும்பவும் இதே மாதிரி பௌர்ணமி தினத்துல முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல இந்த பொருட்களை மறுபடியும் தயார் செய்து பௌர்ணமி இரவு முழுக்க நிலவாசல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில வச்சு பத்திரப்படுத்திக்கணும். இதுதான் மாதம் மாதம் பண்ணக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஒரே நேரத்துல எல்லா விதமான கடவுள்களோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த ஒரு வழிபாட்டு முறை. இந்த ஒரு ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதை விட முக்கியமானது ஆணி பௌர்ணமி, இந்த பௌர்ணமி தினத்துல தானங்கள் பண்றது சிறப்பு. பௌர்ணமினா என்ன? சந்திர பகவானுக்கு உரியது. சந்திர பகவானுக்கு உரிய பொருட்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒன்று பச்சரிசி. இந்த பச்சரிசியை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, பௌர்ணமி தினங்கள்ல சிவாலயங்களா இருக்கட்டும் இல்ல பெருமாள் கோவிலா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே விசேஷ பூஜைகள் நடக்கும். அதுல கலந்துக்கிறதுக்காக பக்தர்கள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பிரசாதத்தை நீங்க அன்னதானமா போடலாம். புளியோதரை, தயிர் சாதம், வெண்பொங்கல், உங்களால என்ன முடியுதோ அதை ஒரு 10 பேர் கொடுத்தா கூட போதும். ரொம்ப அதிகமா செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. அன்னதானம் பண்ணுங்க, நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சிட்டு அதை நீங்க பிரசாதமா பக்தர்களுக்கு கொடுக்கலாம். மேற் சொன்ன முறையில நிலைவாசல் இந்த பொருட்களை வைத்துட்டு கூடவே பௌர்ணமிக்கான எல்லா வழிபாட்டையும் செஞ்சு பாருங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.